இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை கூட நான் ஸ்தோத்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கவும் கர்த்தருக்கு நேராக சரியான வழியிலே நம்மை வழி நடத்தவும் இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் கூட அசாத்தியமான சூழ்நிலையிலும் கூட கர்த்தருக்காக நின்றவர்களை குறித்து நாம் நம்முடைய வேதத்தின் அடிப்படையில் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு நாம் ஒரு சகோதரியை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அவர்கள் தான் யார் என்று பார்ப்போமானால், அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 12 13வது வசனம் முதல் 16வது வசனம் வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்பாக நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்களோ, நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒரே ஒரு சிறிய ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தில் மாத்திரம்தான் இந்த சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுடைய பெயர் முதற்கொண்டு தெளிவாக வேத வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஏதோ ஒரு காரியம் அவர்களிடத்துல காணப்பட்டிருக்கிறது. எனவே தான் ஆண்டவருடைய ஆவியானவர் அவருடைய பெயரை முதற்கொண்டு இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறார். பிரியமானவர்களே, இது என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் இந்த ரோதே என்று சொல்லப்பட்டதான இந்த சகோதரி பேதுருவின் சத்தத்தை தெளிவாக அறிந்திருந்தார். இந்த வசனம், இந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கும் போது பேதுரு ஆண்டவருக்காக அவர் நின்றதுனால சிறைச்சாலையில் போடப்படுகிறார். சிறைச்சாலையில் போடப்பட்டு அவர் அநேக துன்பத்திற்கு மத்தியிலாக கடந்து போகிறது நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் சிறைச்சாலையிலிருந்து இந்த பேதுருவை விடுவித்து கொண்டு வருகிறார். அதே சமயத்தில் இந்த பேதுருவுக்காக அநேகர் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பேதுருடைய விடுதலைக்காக ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறவர்களை துன்பப்படுத்துகிறதான அந்த அரசாங்கத்திற்காக அநேகர் கூடி ஜெபித்து கொண்டு வருகிறார்கள். அந்த ஜெப கூடுகையிலே ஒருவராய் நின்றவள் தான் இந்த ரோதை என்று சொல்லப்படுகிறதான சகோதரி. அப்போ இந்த ரோதை பேதுரு ஆவியானவரால் விடுவிக்கப்பட்டு இவர்கள் ஜெப பண்ணுகிறதான அந்த அறையில கதவை தட்டுகிறார். கதவை தட்டுகிற போது இன்னைக்கு அவருடைய சிந்தை எப்படியாக இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆண்டவரை பற்றி அறிந்தவர்களை துன்பப்படுத்துகிறதான ஒரு சமூகமாய் அந்த இடம் காணப்படுகிறது. அப்போது ஒரு சில பேர் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் அந்த இடத்துல கூடி ஜெபித்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணும்போது யாரோ ஒருவர் கதவை தட்டினால் நாம் போய் திறப்போமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிற இடத்துல நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேக இடத்துல யாராவது ஒருத்தர் திடீர்னு கதவை தட்டுறாங்க அப்படின்னா நம்முடைய மனம் எப்படியாக இருக்கும்? இந்த கொரோனா கொள்ளை நோயின் காலத்தில் அநேக திருச்சபைகளை திறக்கக்கூடாது என்றதான ஒரு சூழலை வந்தது. ஆனால் அதில் மத்தியிலும் அநேக ஊழியக்காரர்கள் சென்று அவள் சபைகளை திறந்து ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து வந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அநேகர் இதை தெரிந்து செய்தார்கள், ஒரு சில பேர் தெரியாமல் செய்தார்கள். ஆனால் அவருக்குள்ளாக மனதிற்குள்ளாக ஒரு தைரியம் நிச்சயமாக இருந்திருக்கும். எப்படிப்பட்டதான தைரியம்? ஆண்டவருக்காக நிற்க வேண்டும் என்கிறதான ஒரு தைரியம். இன்னைக்கு இந்த இடத்திலும் கூட இவர்கள் ஒருவர் கதவை தட்டும்போது அதை திறக்க வேண்டும் என்கிறதான தைரியம் மற்றவர்களுக்கு இருந்தோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் ரோதைக்கு இருந்தது. ஏன் இந்த ரோதைக்கு இருந்தது? அவர் கர்த்தருக்காக நிற்கிறார். என்ன வந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான ஒரு சிந்தை இந்த ரோதையின் இடத்திலே காணப்பட்டதனால்தான் அவர் போய் கதவை திறப்பதற்கு முற்படுகிறார். திறக்கும் போது யார் என்று சொல்லி அவர்கள் ஒற்று கேட்கும் போது இந்த பேதுருவின் சத்தத்தை ரோதை தெளிவாக அறிந்திருந்தார். இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறதான ஒரு பேதுருவின் சத்தத்தை ரோதை தெளிவாக அறிந்திருந்தார். அப்போ இந்த ரோதை
ரோதை எவ்வளவு உன்னிப்பாய் எவ்வளவு கவனமாய் இந்த பேதுருவை கவனித்திருப்பார் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைகள் ஆழமாய் இந்த ரோதினுடைய இருதயத்தில் பதிந்ததுனால தான் ஆண்டவருக்காக அவர் வைராக்கியமாய் நிற்க முடிந்தது. அதனால தான் பேதுரு வருகிறவர் பேதுரு தான் என்று சொல்லி தெளிவாக இந்த ரோதை சாதித்தாள் என்று சொல்லி வேத வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை அந்த அறையில் நாம் இருப்போம் என்று சொன்னால் முதலாவது நாம் போய் அந்த கதவை திறப்பதற்கு நாம் முற்படுவோமா? யோசித்து பாருங்கள். இவர்கள் ஒரு பெண்ணாக இருந்த போதிலும் கூட ஒரு தைரியசாலியாய் ஒரு தைரியமிக்கவர்களாக அந்த இடத்துல செயல்படுகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? ஆண்டவருடைய சிந்தை, ஆண்டவருடைய எல்லா விதமான காரியங்களும் அவள் இருதயத்திற்குள்ளாக ஆழமாய் பதிந்திருந்தது. எனவே தான் ஆண்டவருக்காக நான் நிற்க வேண்டும் என்று சொல்லி இந்த ரோதை அந்த இடத்துல தைரியமாய் செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட இப்படிப்பட்டதான ஒரு தைரியத்தோடு கூட செயல்பட வேண்டும். இரண்டாவது பாருங்க, இந்த ரோதை பேதுருவின் சத்தத்தை தெளிவாக அறிந்திருந்தார். அப்போ வருகிறவர் பேதுரு தான் என்று சொல்லி ரோதை தெளிவுபடுத்தி கொண்டார். அப்போ அவருடைய தைரியம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அவர் சந்தோஷத்தினால் நிறைந்து உள்ளே ஓடி போகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடிகிறதா? ஆண்டவருக்காக நான் நிற்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய சத்தம் நமக்கு தெளிவாக கேட்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய தைரியத்தில் அவள் சாதித்தாள் என்று சொல்லி வேத வசனம் கொள்கிறது. இன்னைக்கு நாமும் கூட இப்படி நிற்கிறோமா? உறுதியாய் எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்காக நிற்கிறோமா? யோசித்து பாருங்க. பேதுருவின் சத்தத்தை இந்த ரோதை தெளிவாக அறிந்திருந்தா இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்கிறோமா? யோசித்து பாருங்க. நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன் என்று சொல்கிறேன், ஆனால் நிச்சயமாக உறுதியாக ஆண்டவருக்காக வாழ்கிறேனா? ஒரு நிமிடம் நம்மை நாம யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு நிமிடம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த ரோதையை போல அவர் செய்த காரியம் ஒரு சின்ன காரியம்தான். ஆனால் வேத வசனத்தில் அவருடைய பெயர் இடம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த காரியத்தின் மகத்துவத்தை கர்த்தர் அறிந்திருந்தபடியினால் அந்த ரோதையினுடைய மன தைரியத்தை, ரோதை கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றதை அவர் அறிந்திருந்தபடியினால்தான் அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அவருடைய பெயர் முதற்கொண்டு வேதாகமத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அநேக ஆலயங்கள் இன்றைக்கு இடித்து கொளுத்தப்படுகிறது. அதே போல் மணிப்பூர் மாநிலத்திலும் கூட இப்படிப்பட்டதான சூழ்நிலை காணப்படுகிறது. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்கான காலங்கள் குறுகிய காலமாக இருக்கிறது. ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நெருக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நாம் நிற்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்காக தைரியமாய் பேசுகிறதான, ஆண்டவரை குறித்து தைரியமாய் பிரசங்கிக்கிறதான, ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு தைரியமாய் வெளிப்படுத்துகிறதான ஒரு சிந்தை, ஒரு சித்தம், ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்கிறதா? யோசித்து பாருங்க. என்ன வந்தாலும் பரவாயில்லை, கதவு பின்பதாக யார் நின்றாலும் பரவாயில்லை என்று சொல்லி ரோதை தைரியமாய் செயல்படுகிறாள். இன்னைக்கு இந்த தைரியம் நமக்கு இருக்கிறதா? கடைசி காலத்தில் வாழ்கிறனா இன்னும் அநேக சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சவால்களை எல்லாம் சந்திப்பதற்கு, இந்த சவால்கள் எல்லாம் எதிர்கொள்வதற்கு நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா? ஒரு நிமிடம் நம்மை நாம யோசித்து பார்ப்போம். கர்த்தருக்குள்ளாக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த ரோதையை போல நாங்களும் தைரியமுள்ளவர்களாய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களாய் செயல்பட ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும், ஆவியானவர் எங்களுக்கு இடைப்படும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் நம்ம கேட்போம். அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல கூட ரோதையை குறித்து நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம் அப்பா. சுவாமி அப்பா, உமக்காக வைராக்கியமாய் நின்றதான இந்த சகோதரியை போல கடைசி காலத்தில் இருக்கிற நாங்களும் உமக்காக வைராக்கியமாய் நிற்க கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கப்படலை, ஆனாலும் கூட ஆண்டவரே உம்மை பற்றி அறிகிறதான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இன்னைக்கு நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. உம்மை பற்றி தைரியமாய் பிரகடனம் பண்ண, உம்மை பற்றி தைரியமாய் வார்த்தைகளை சொல்ல ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஏற்ற சிந்தையை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நசீரனா இயேசுவின் நாமத்தினால நீங்கள் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் சுபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.